திருப்பள்ளி எழுச்சியின் நிறைவான பாசுரத்தை இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறை க்ஷேத்திரத்தில் பாடி அருளியிருக்கக்கூடிய இந்த 10வது பாசுரமானது பூமியில் நாம் பிறந்தவர்களுக்கு இறைவன் அருள் கிட்டுவது பற்றி குறிப்பிடுகிறார். எப்படி அதை எடுத்து உரைக்கிறார் என்றால், பூமியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம். இந்த மண்ணுலகில் நாம் எல்லோரும் பிறந்து சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும். அப்படி இந்த பூமியில் நாம் போய் பிறவாமல் இருந்தால் எப்படி அந்த பாக்கியத்தை பெற முடியும் என்று வசனத்துடன் இந்த பாடல் துவங்குகிறது. யார் அப்படி புலம்புகிறார்கள் என்றால், திருமாலும் பிரம்மாவும் அவ்வாறு நினைக்கின்றனவாம். காரணம், எளியார்க்கு இடியானாய் இருக்கக்கூடிய சிவபெருமான் எல்லோருக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். நாமும் இந்த தேவலோகத்தில் இருந்து கொண்டு அவனுடைய அருளுக்கு பாத்திரமாகாதவர்களாகவே இருந்து வருகிறோம். பூமியில் போய் நாம் பிறந்திருக்க வேண்டும் என்று அங்கலாய்க்கும் விதமாக இந்த பாடலின் முதல் வரி தொடங்குகின்றது. பூமியில் போய் பிறவாமையின் நாள் நாம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடியதை முதல் வரியில் வைக்கிறார். அவமே இந்த பூமி சிவம் உய்ய கொள்கின்றவாறு என்று ஒரு வரியை சேர்க்கிறார். அதாவது, இந்த பூவுலகில் இருக்கக்கூடும் அடியார்கள் யாவரும் உய்யும் வண்ணம் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய அபிலாஷைகளை ஈடேற்றும் வண்ணம் சிவபெருமான் எப்படியெல்லாம் அருள் செய்து அவர்களை கவனித்துக் கொள்கிறார் என்பதை குறிப்பிட்டு, அவமே இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே சிவபெருமானானவர் மிக அழகாக நேர்த்தியாக அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். அதை போலவே நாமும் இங்கே அனுபவிக்க வேண்டும். நாம் தேவலோகத்தில் அல்லவா இருக்கிறோம், பூமியில் போய் பிறந்திருக்க வேண்டும் என்று இந்த பாடல் வரியில் மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார். இவ்வாறாக நோக்கி, திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் என்று கூறுகின்றார். திருமாலாம் என்று அவருடைய விருப்பத்தை எய்துவதற்காக திருமால் இந்த பூமியில் நாம் வந்து பிறந்திருக்க வேண்டும், இவ்வாறாகவே நாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று கூறுவதாகவும், மலரவன் என்று பிரம்மதேவனும் அவ்வாறாகவே நினைக்கிறாராம், இந்த பூமிக்கு நாம் வந்திருக்க வேண்டும் என்று. அழகாக இந்த வரியில் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் மண்ணுலகத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதை சூசகமாக மாணிக்க வாசகர் அறிவுறுத்துகிறார். நின் அலர்ந்த மெய்க்கருணை, அண்டலர்ந்த மலர் போல அழகான உண்மையான கருணையை வழங்கக்கூடியவர் சிவபெருமான். திருப்பெருந்துறையுரையாய் என்று அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமானை நினைத்து, அந்த அண்டலர்ந்த மலர்களைப் போல் மென்மையான கருணை பாவத்துடன் அருளக்கூடிய நீ இந்த பூவுலகில்தான் இருக்கிறாய். எனவே நாங்களும் இந்த பூவுலகில்தான் அவதரித்திருக்க வேண்டும் என்று பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் அங்கலாய்ப்பதாக இந்த பாடல் குறிப்பிடுகிறது. இந்த பூமியில் புகுந்து அவனியில் புகுந்து ஆட்கொள்ள வல்லாய் நீயே என்று சிவபெருமானை கூறி, எம்மை ஆண்டருள் புரியக்கூடிய பெருமான் நீயே என்று மாணிக்க வாசகர் எடுத்துரைக்கிறார். அவனையிற் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அப்படிப்பட்ட நீ எவ்வாறாக மண்ணுலகில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உய்யுமாறு வாழ்வில் இருக்க வேண்டிய நெறிமுறைகள் எல்லாம் ஈடேற்றும் வகையில் நீ உதவி புரிந்து வருகிறாயோ, அப்படியே தொடர்ந்து நீ செய்ய வேண்டும். இந்த மண்ணுலகத்தில் நாம் எல்லோரும் அவதரிப்பதற்கான காரணத்தை உன் அருள் கொண்டே நாங்கள் உணர்கிறோம். பிரம்மாவும் திருமாலும் அதை போய் நாம் விட்டுவிட்டோமே என்று வருத்தப்படுகின்றனர். அப்படி இறைவன் தேவர்களுக்கு அருள்வதை காட்டிலும் சாமானிய மனிதருக்கு அருள் புரிகிறான் என்று இந்த பாசுரத்தின் மூலம் நிறைவாக எடுத்துரைக்கிறார். அப்படி போயும் இந்த பூமியில் பிறக்காமல் போனோமே என்று நாம் பொது வழக்கில் கூறுவதை போல திருமாலும் பிரம்மனும் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. பூவனியில் போய் பிறவாமையில் நானா போகுகின்றோம் அவமே இந்த பூமி. பூவனியில் போய் பிறவாமையில் நானா போகுகின்றோம் அவமே இந்த பூமி.
சிவனுய கொள்கின்ற பாரு என்று நோக்கி திருப்ப